ஹாய் வியூவர்ஸ், உலகத்துல உள்ள ரொம்பவும் வித்தியாசமான 8 பிரிட்ஜுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிரிட்ஜுகளுடைய டிசைன்களையும் இந்த பிரிட்ஜுகள் வேலை செய்யற விதங்களையும் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது விஸ்கயா பிரிட்ஜ். ஸ்பெயின்ல இருக்கிற கெட்டெக்ஸோங்கிற ஊர்ல தான் இந்த டிரான்ஸ்போர்ட் பிரிட்ஜ் இருக்குது. இதுதான் உலகத்துல கட்டின முதல் டிரான்ஸ்போர்ட் பிரிட்ஜும் கூட. 1893லயே இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சிட்டாங்க. பிரிட்ஜுக்கு மேல மனிதர்கள் நடந்து போற சப்வே இருக்குது. பிரிட்ஜுக்கு கீழே கேபிள் மூலமா நகர இதுல 6 கார்களையே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். மேல நடந்து போக முடியாதவங்க இதோடைய 2 சைட்லயும் நின்றுகிட்டு போகலாம். இந்த பிரிட்ஜோடைய உயரம் 525 ஃபீட். இந்த பிரிட்ஜை முதல்ல கட்டிக்கிட்டு இருக்கும் போதே சிவில் வார் ஏற்பட்டதுனால எதிரி நாடுகள் இந்த பிரிட்ஜை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே இடிச்சு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பெயின் கவர்மெண்ட் மறுபடியும் இந்த பிரிட்ஜை கட்டினாங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் 130 வருஷத்துக்கு மேல இந்த பிரிட்ஜ் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. அடுத்தது பாட்டன் ஸ்விங் பிரிட்ஜ். லண்டன்ல உள்ள எக்லஸ்ங்கிற ஊர்ல தான் இந்த டியூவல் ஸ்விங் பிரிட்ஜ் இருக்குது. இதுதான் உலகத்துல கட்டப்பட்ட முதல் வாட்டர் ஸ்விங் பிரிட்ஜும் கூட. 1894லயே எட்வர்ட் வில்லியம்ஸ்ங்கிற இவரு இந்த மாதிரி ஒரு ஸ்விங் பிரிட்ஜை கட்டி இருக்காரு. இங்க இருக்கிற 2 பிரிட்ஜுகள்ல ஒரு பிரிட்ஜ் வாகனங்கள் போறதுக்காகவும் இன்னொரு பிரிட்ஜ் சின்ன சின்ன கப்பல்கள் போறதுக்காகவும் கட்டி இருக்காங்க. ஆனா இதே இடத்துல பெரிய கப்பல்கள் கிராஸ் பண்ணும்போது இந்த 2 பிரிட்ஜுமே இந்த மாதிரி 90 டிகிரிக்கு திரும்பிடும். பொதுவா வாகனங்கள் போற பிரிட்ஜுகளை தான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ற மாதிரி கட்டுவாங்க. ஆனா இந்த பிரிட்ஜ் தண்ணியோடயே எப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்க. அதுலயும் 1894ல இருந்து இப்போ வரைக்கும் 130 வருஷத்துக்கு மேல இந்த பிரிட்ஜ் ப்ராப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்குது. இந்த பிரிட்ஜ் மாடலை வச்சுதான் 2015ல எகிப்துல உள்ள சோயஸ் கனல்ல உலகத்திலேயே நீளமான ஸ்விங் பிரிட்ஜ் கட்டினாங்க. இந்த பிரிட்ஜோட நீளம் 640 மீட்டர். ஆனா இந்த நீளமான பிரிட்ஜும் கப்பல்கள் வரும்போது 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். அதுலயும் இது ட்ரெயின் போறதுக்கான ரயில்வே ட்ராக் பிரிட்ஜ். இதனால இந்த பிரிட்ஜ் அதிகமான வெயிட்டையும் தாங்க வேண்டியதா இருக்கும். ஆனாலும் இந்த பிரிட்ஜ் ரொட்டேட் ஆகுற மாதிரி கட்டி இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா லண்டன்ல ரோலிங் பிரிட்ஜையும் கட்டினாங்க. ஆட்கள் கிராஸ் ஆகாத நேரங்கள்ல இந்த பிரிட்ஜ் இப்படி ஃபுல்லா ரோல் ஆயிடும். அடுத்தது ஜான்சு பிரிட்ஜ். சவுத் கொரியால உள்ள சியோலுங்கிற இடத்துல இருக்கிற ஹேண்ட் ரிவருக்கு மேல தான் இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜை கட்டி இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஜே சித்து அண்ணா கூட சவுத் கொரியா போயிருக்கும் போது இந்த பிரிட்ஜுக்கு வந்து வீடியோ பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிரிட்ஜ் சவுத் கொரியால ரொம்பவும் ஃபேமஸான பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ்ல ஃபேஷன் ஷோ எல்லாம் கூட நடத்தி இருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே மார்க்கெட் மாதிரி நிறைய கடைகளும் இருக்கும். இந்த பிரிட்ஜ்ல இருக்கிற ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுத் கொரியால அதிக மழை பெய்யும் போதெல்லாம் இந்த ஹேண்ட் ரிவர்ல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் இந்த பிரிட்ஜுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி இந்த பிரிட்ஜை வடிவமைச்சிருக்காங்க. தண்ணியோட அளவு அதிகமாகும் போது பிரிட்ஜோட கீழ்ப்பகுதி மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மேல் பகுதி வழியா வாகனங்கள் ஈஸியா போகுது. இதே மாதிரி நெதர்லாந்துல இருக்கிற இந்த சின்ன பிரிட்ஜையும் வெள்ளப்பெருக்கால பாதிக்காத மாதிரியான டிசைன்ல கட்டி இருக்காங்க. இங்கேயும் அதிகமா மழை பெய்யும் போது தண்ணியோட அளவு அதிகமாயிடுமா. அந்த மாதிரி டைம்ல பிரிட்ஜுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரியும் தண்ணி ஈஸியா போற மாதிரியும் இந்த பிரிட்ஜை கட்டி இருக்காங்க. அடுத்தது கவாசோ நண்டரு லூப் பிரிட்ஜ். ஜப்பான் காரனாலே மூலக்காரன்னு சொல்வாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரியே கவாசோ மலைப்பகுதியில இந்த வித்தியாசமான லூப் பிரிட்ஜை கட்டி இருக்காங்க. 1981லயே இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த மலைப்பகுதி குறுகிய இடத்துல ரொம்பவும் உயரமா இருக்கிறதுனால 147 ஃபீட் உயரத்துக்கு இந்த பிரிட்ஜை இப்படி வளைவளைவா கட்டி வச்சிருக்காங்க. இதனால ரொம்ப ஷார்ட் டைம்ல நம்மளால உயரமான மலை மேல ஈஸியா ஏற முடியுது. அடுத்தது ஸ்கை பிரிட்ஜ். மலேசியால உள்ள லாண்டவிங்கிற தீவுல இருக்கிற ரொம்பவும் அழகான ஒரு பிரிட்ஜ் தான் இது. 2003ல இந்த பிரிட்ஜை கட்ட ஆரம்பிச்சு 2005ல இந்த பிரிட்ஜை ஓபன் பண்ணாங்க. கடல் மட்டத்துல இருந்து 1100 ஃபீட் உயரத்துல தான் இந்த பிரிட்ஜை கட்டி இருக்காங்க. கடலுக்கு பக்கத்துல இந்த பிரிட்ஜ் இருக்கிறதுனால எவ்வளவு காத்தடிச்சாலும் காத்தோடைய ஃபோர்ஸ்னால இந்த பிரிட்ஜுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி இத கட்டி இருக்காங்க. இந்த பகுதியில ஆரம்பத்துல கழுகுகள் தான் அதிகமா வாழ்ந்திருக்கு. இதனால கழுகு கூடு கட்டி முட்டையிட்டு இருக்கிற மாதிரி இந்த கண்ணாடி பிரிட்ஜையும் இங்க கட்டி இருக்காங்க. இந்த இடத்தை பார்க்கவே செம்ம அழகா இருக்குமா. இதனால மலேசியாவுக்கு போறவங்க கண்டிப்பா இந்த பிரிட்ஜை போய் சுத்தி பாருங்க. அடுத்தது லிவிங் ரோட் பிரிட்ஜ். நம்ம இந்தியாவுல உள்ள மெகாலயால தான் இந்த லிவிங் பிரிட்ஜ் இருக்குது. இத சும்மா பேருக்காக லிவிங் பிரிட்ஜ்னு சொல்லல. உண்மையிலேயே 2000 வருஷம் பழமையான இந்த மரத்துடைய வேரை வச்சுதான் இந்த பிரிட்ஜையே கட்டி இருக்காங்க. இந்த இடத்தை பார்க்கவே செம்ம அழகா இருக்குமா. இப்பவும் இந்த மரம் உயிரோட தான் இருக்குது. அழகான பூக்களை பூத்துக்கிட்டே இருக்குது. இங்க வாழ்ற மக்கள் இந்த மரத்துடைய வேர்களை ஒன்னோட ஒண்ணு பின்னி இந்த மாதிரி பிரிட்ஜா மாத்தி வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே இந்த மாதிரி உயிரோட இருக்கிற மரத்துடைய வேற இப்படி பிரிட்ஜா மாத்துறதே இல்லையா. அடுத்தது லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ். சைனால இருக்கிற ஜுஹாய் மேக்யூங்கிற இந்த பிரிட்ஜ் தான் தண்ணிக்கு மேல கட்டப்பட்ட ரொம்பவும் நீளமான பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜோட நீளம் மட்டுமே 55 கிலோமீட்டர். கடலுக்கு மேல இந்த பிரிட்ஜை கட்டி வச்சிருக்காங்க. இதனால இந்த பிரிட்ஜுக்கு லாங்கஸ்ட் சீ கிராசிங், லாங்கஸ்ட் ஓபன் சீ ஃபிக்ஸ்டு லிங்க்டுன்னு 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை கொடுத்திருக்காங்க. என்னதான் சைனா பல கோடிகளை செலவு பண்ணி இந்த பிரிட்ஜை கட்டி இருந்தாலும் இப்போ இத கோஸ்ட் பிரிட்ஜ்னு தான் சொல்றாங்க. ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் இந்த பிரிட்ஜ் மேல டிராவல் பண்ணாத
இல்லாததுனால எப்பவுமே இந்த பிரிட்ஜ் காலியாவே கிடக்குது. இதனாலேயே இந்த பிரிட்ஜ கோஸ்ட் பிரிட்ஜ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சைனா தான் நிறைய வித்தியாசமான பிரிட்ஜ்களை கட்டியிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ரோட் கிராசிங் எல்லாம் கூட சைனாவுல தான் இருக்குது. ஜப்பான்ல இருக்கிற மாதிரியே சைனாவிலயும் இந்த மாதிரி சுத்தி சுத்தி மேல போற லூப் பிரிட்ஜ்கள் கூட இருக்குது. உயரமான இடங்கள்ல நீளமான கண்ணாடி பிரிட்ஜ்கள் கூட சைனாவுல தான் முதல்ல கட்டினாங்க. இந்த ரோடுகள் எல்லாம் பாருங்க, இந்த ரோட் கிராசிங் எல்லாம் பார்த்தா நமக்கே தலை சுத்திடும். அந்த அளவுக்கு குழப்பமான ரோடுகளையும் நீளமான பிரிட்ஜ்களையும் கூட சைனாவுல கட்டி வச்சிருக்காங்க. அடுத்தது காஜு பிரிட்ஜ். ஈரான்ல தான் பாக்குறதுக்கு கோட்டை மாதிரி இருக்கிற இந்த பழமையான பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜ் 1599ல கட்ட ஆரம்பிச்சு 1602லயே கட்டி முடிச்சிட்டதா சொல்றாங்க. அதாவது இது 423 வருஷம் பழமையான பிரிட்ஜா. இதனாலதான் பிரிட்ஜையே இப்படி பெரிய கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்துல இங்க பயங்கரமா தண்ணி போகுமாம். அந்த டைம்ல பிரிட்ஜுக்கு மேல போனா மட்டும் தான் இந்த இடத்தை கிராஸ் பண்ண முடியுமாம். இது அந்த காலத்துல அதிக பொருட்செலவுல கட்டப்பட்ட பிரிட்ஜாம். அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த பிரிட்ஜ் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா இப்ப இந்த பகுதியில தண்ணி ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. வெயில் காலங்கள் எல்லாம் சுத்தமா தண்ணியே இருக்கிறது இல்ல. நம்ம கடைசியா பார்க்க போறது பாம்பன் பிரிட்ஜ். நம்ம ராமேஸ்வரத்துல இருக்கிற பாம்பன் பிரிட்ஜ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் இந்தியாவுடைய முதல் வெர்டிகல் பிரிட்ஜ், அதாவது செங்குத்தா ஓபன் ஆகிற பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜோட நீளம் 2.2 கிலோமீட்டர். இந்தியாவுடைய கடலுக்கு மேல கட்டப்பட்ட முதல் நீளமான பிரிட்ஜும் இதுதான். 1914லயே இந்த பிரிட்ஜ கட்டி முடிச்சிட்டாங்க. நீங்க யாரெல்லாம் இந்த பாம்பன் பிரிட்ஜ்ல டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.